இந்த வீட்டை பார்த்து கேவலமா இருக்கு. ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்ல வாழாதுன்னு ஆச்சா புச்சான்னு என்னன்னு சொல்றான். அப்பா போங்கப்பா, நீங்க இப்ப எதுக்கு இவங்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. சந்தோஷமா? முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க முதல்ல. வாங்க முதல்ல. ஆமா இப்படியே நாடகம் போட்டே இருக்க. முதல்ல போங்க. ஐயோ. இதுக்காக தான் வீட்டுக்கு வந்தோடனே சிரிச்சு மழுப்பினியானே? இல்ல அப்படிலாம் இல்லடா, அவர் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் நடக்கல. உன்னை அடிச்சானா? ஏய் இல்லடா, என்னெல்லாம் அடிக்கலடா. டேய், அவன் அடிச்சதை விட அவன் கிட்ட அடி வாங்கினதானே ஜாஸ்தி. பாரா பாண்டி, நடந்ததெல்லாம் விட்டுரு. அவன் அடிச்சா நானும் திரும்ப அடிச்சிட்டேன். அவன் பேசின எல்லாத்துக்கும் நானும் திரும்ப பதில் கொடுத்துட்டேன். அவ்வளவு ஏன்டா என்னைக்குமே இல்லாம ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. விடுறா பாத்துக்கலாம். நம்ம வீட்டை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கான். எப்படி விடுறது? நம்ம வீட்டை பத்தி ஊருக்காரங்க தப்பா பேசுறது புதுசா என்ன? அவங்க வீடு என்ன பெரிய மாளிகையா? அவங்க எப்படி நம்ம வீட்டை பத்தி தப்பா பேசலாம்? அதான் நானும் யோசிச்சேன். அவன்லாம் ஏதோ பேலஸ்ல வாழ்ற மாதிரி இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் ஒரு வீடா நம்மளே குறை சொல்லிட்டு இருந்தான். நானே வீட்டை கேட்கணும் தானே இருந்தேன். அவங்க வீடு அவ்வளவு நல்லா இருக்குமா? நான் என்னைக்கு அவங்க வீட்டை பாத்திருக்கேன்? அவங்க வீட்டை நான் பார்த்ததே இல்ல. அந்த தைரியத்துல தான் அவன் கத்திட்டு இருந்திருக்கான். ஏய் பாண்டி, இப்ப சொல்றா, இப்பவே அவன் வீட்டை போய் பாத்துருவோம்டா. அப்படி என்னதான் பெரிய அரண்மனை வாழ்றான்னு போய் பாத்துருவோம்டா. வாடா. ஏய், அவன் எப்பறம் முதல்ல இங்க வந்து கத்தலாம்? அது நான் இல்லாத வந்து கத்திருக்கான். அவன் தங்கச்சி நான் பேசுறது பிடிக்கலனா அவன் என்கிட்ட தானே சொல்லணும். அவன் யார் இங்க வந்து சண்டை போடுறதுக்கு? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இத்தனை நாள் அவன் என்ன ஊர்லயே இருந்தா? இப்பதான் இங்க வந்திருக்கான். வந்த உடனே இங்க வந்து கத்திட்டு போயிருக்கான். அவன சும்மா விட சொல்றியா? ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும்னா இல்லனா இதே வேலையா தான் இருப்பான். ஏய், அவன் பேசுறதுக்குலாம் நான் திரும்ப பேசிட்டேன்டா. நல்லா அடிச்சுதான் அடிச்சிருக்கான் அவனை. நம்ம வீட்டை பத்தி இவ்வளவு பேசுறானே, அப்படி என்ன மாதிரி கோட்டையில இருக்கான்னு பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, யாரும் யார் வீட்டையும் பார்க்க வேணாம். இதோட விட்டுறலாம். திரும்ப திரும்ப பிரச்சனையை வளர்த்த வேண்டாங்க ப்ளீஸ். இத பாரு பாண்டி, இதோட விட்டுறலாம்டா, பிரச்சனை எதுவும் வேணாம்டா. இல்லண்ணா, எனக்கு ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. விட்டுறலாம், புரியுதா? சரின்னு சொல்லண்டா. டேய் சோழா, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு, கோவப்பட வேண்டாம்னு சொல்லு. முதல்ல நீ கோவப்படாம இரு.